front double biceps, side chest, back double biceps, back lat spread. நீங்கள் lat spread பண்ணுறீங்கல்ல, நீங்கள் கையை தம் வந்து ஹிப்பில் வச்சு புல் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபிஸ்ட்டை மடக்கி வச்சு பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் தம் வந்து இங்கே வச்சு இப்படி புல் பண்ணும்போது என்ன ஆகும்னா எம்டி ஸ்பேஸ் நிறைய இருக்குது. எம்டி ஸ்பேஸ் நிறைய இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு வந்து லீனாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ரிஸ்ட் வச்சு பண்ணும்போது அந்த ஸ்பேஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். அப்போ இது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் எனக்கு சொல்லி கொடுத்தான். பேசிக்கலி டோரியன் ஹெட்ஸோட டெக்னிக் இது. என்ன லேக்கிங்காக இருக்குது எனக்கு அப்பர் செஸ்ட் ஃப்ளெக்ஸ் பண்ணும்போது தெரியல, பட் இந்த சைடு அப்பர் செஸ்ட் கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு நினைக்கிறேன்ல. டெல்ஸு ஆர்ம்ஸ், பட் அகெயின் ஹைட்னால தான் அது. ஹைட்டு பேக் நல்லா இருக்குது, விட்த் நல்லா இருக்குது, பட் நீங்கள் திக்னஸ் கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம். மெயினாக ட்ராப்ஸ் அண்ட் பெட் பேக். ஒரு ஜென்ரல் ஃபிட்னஸ்க்கு நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க. நீங்கள் வந்து அந்த ஓவராலாக அந்த பேக் திக்னஸ் அதுவும் அந்த ஆர்ம்ஸ் மட்டும் கொஞ்சம் பில்ட் ஆச்சுன்னா இன்னும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா மஜ்ஜாவாக இருப்பீங்க. எவ்வளோ ரேட் பண்ணுவீங்க? 7/10. 7/10. தேங்க்யூ.